உங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை, வேண்டாம். எங்களோட போதும் இது. இது நல்லாயிருக்கும். கண்ணு, கை, கால் எல்லாமே வேலை செஞ்சால் தான் அந்த நெசத்தொழில் செய்ய முடியும். ஒரு சாரி எங்களுக்கு கூலி மட்டும் 1200 கிடைக்கும். 3 நாள் ஆகும். அவங்க எவ்வளோ இருப்பாங்கன்னு அது தெரியாது. கை மாறி போகிறனால எப்படி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். மனிதர்களோட அடிப்படை தேவையா இருக்கிறது உணவு, உடை, இருப்பிடம். இதுல 2வதா இருக்க உடை பத்தின ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த தொழில் சௌராஷ்டிரியரை அடிப்படையா கொண்டது. இவங்க 17th செஞ்சுரியிலேயே தீபகற்ப பகுதியில இருந்து வெளியேறி தற்கால மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகால வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய தாயகமா தமிழ்நாடு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா, இலங்கையில நெசவு தொழில் முதன்மை தொழிலா இருந்திருக்கு. விவசாயத்துக்கு அடுத்தபடியா முக்கியமான தொழிலாகவும் கருதப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம்னாலே பட்டுன்னு நமக்கு தெரியும். ஆனா அங்க ஒரு பழமொழியும் இருக்கு. காஞ்சிபுரம் சென்றால் காலாட்டி கொண்டே சாப்பிடலாம். இதோட அர்த்தம் காஞ்சிபுரம் சென்றால் கைத்தறி நெசவு செய்து சம்பாதித்து சாப்பிடலாம்ங்கிறதுதான். ஆனா இப்போ நெசவு தொழில் ரொம்பவே முடங்கிருச்சு. அதுலயும் முக்கியமா கைத்தறி. நான் கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் குடும்பத்தை சார்ந்த பொண்ணு. என்னோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே கைத்தறி தொழில் செய்யறவங்க தான். ஆனா இப்போ கொஞ்ச வருஷங்களாவே அவங்களுக்கு அவ்வளவா தொழில் கிடைக்காம, உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காம வேலையை மாத்திக்கிட்டு போற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பத்தியும் கைத்தறி தொழில் பத்தின ஆவணப்படம் தான் இது. உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் பத்மாவதி. எனக்கு இப்போ வயசு 45 ஆகுது. நான் 10 வயசுலேருந்து இந்த நெசவு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா எல்லாருமே இந்த தொழில் தான் செய்கிறாங்க. அங்கே பாரம்பரியமாக எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த தொழில் தான் செய்கிறாங்க. அதனால் எங்கள் அப்பாவும் எனக்கும் இந்த தொழிலை கற்றுக் கொடுத்துட்டாங்க. நான் இந்த தொழில் தான் செய்கிறேன். உங்களுக்கு இந்த தொழில் செய்கிறதுல எந்த மனக்கசப்பும் இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பிடிச்சி தான் நான் செய்கிறேன். எனக்கு இந்த தொழில் பிடிக்கும், அதனால தான் செய்கிறேன். இந்த தொழில் செய்கிறது மூலமாக உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா? இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ஆனால் இப்போ ஒரு 6-7 வருஷமாக ஃபுல்லாக மாறி போயிடுச்சு. புது புது திட்டம் கொண்டாடுறாங்க, இந்த ஜிஎஸ்டி வரி போடுறாங்கன்னு சொல்லி. அதனால் எங்கள் அந்த தொழில் கொஞ்சம் பாதிப்பாயிருச்சு. எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அந்த அளவுக்கு வரலை. ஜிஎஸ்டினால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ கொரோனா போனாலும் அதுலேயும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதுலேயும் வருமானம் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ இந்த வேலைக்கு அதே அளவு தான் இன்னும் வருமானம் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் அது எங்களுக்கு ஏறின மாதிரி இல்லை. இது மூலமாக உங்களுக்கு லாபம் அடைஞ்ச மாதிரி ஒரு இதுவே இல்லை. உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகுதா இந்த வருமானம்? இல்லை, வேறு வேலை செய்ய முடியாது என்னால். ஏன்னா வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டிலேருந்து செய்யணுன்னா இந்த வேலை தான் எனக்கு தெரியும், வேறு வேலை தெரியாது. வெளியே போய் செய்யலான்னா பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும், காலைல போய் நைட்டில் வரணும். அதனால் எனக்கு இந்த வேலை தான் சரியாக வரணும், இதுதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் வருமானம் அந்த அளவு பற்ற மாதிரி இல்லை எனக்கு. உங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை, வேண்டாம். எங்களோட போதும் இது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இந்த தொழில் செஞ்சு ரொம்ப மேலே வர முடியாது. இப்போ எல்லாம் தொழிலெலாம் பூரா நசைஞ்சு போயிடுச்சு ஃபுல்லாக. அதனால் பிள்ளைங்களுக்கு வேண்டாம். எங்களை படிக்க வைக்கல எங்கள் வீட்டில். நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுருவோம். கற்றுக் கொடுத்துருக்கீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு? தெரியும். எங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுக்கு தெரியும். கொஞ்சம் செய்வாங்க, நெய்வாங்க. இந்த வேலையை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டாங்க. இது நெசவு இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது? கை கால் வலி அது மாதிரிலாம் இருக்கும்ல? அப்படிலாம் ஒன்றும் ரொம்ப இல்லை. எனக்கு சின்ன வயசில் நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சதான், இதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இதனால் இது செய்கிறதுனால இன்னும் இதில் வர்ற வருமானம் பற்ற மாட்டேங்குது, அவ்வளோதான். இது ரொம்ப கவர்மெண்ட் இது கொஞ்சம் பார்க்கணும். நெசவாளர்களை பற்றியும் அவங்க பற்றியும் பார்க்கணும் கொஞ்சம். அவங்கள பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர்? என் பேர் மோகன். நெசவு தொழில் எப்போ இருந்து செஞ்சிட்ருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமாக செஞ்சுருக்கேன். உங்கள் அப்பா காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் இந்த நெசவு தொழில் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் விருப்பத்தோடு தான் செய்கிறீங்களா? விருப்பமாக தான் செய்கிறேன். முதல் இருந்ததை விட இப்போ உங்களுக்கு தொழில் இருக்கா? இருக்கு, இப்போ நல்லா இருக்கு. இது அன்லாக் சிஸ்டம். ஆமாப்பா, எல்லாமே மனுஷங்க வச்சு செய்கிற மாதிரி. இந்த நெசவு செய்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? 6 பேர் தேவைப்படுவாங்க. ஒரு சேலை நேரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். ஒவ்வொரு டிசைன் பொறுத்து மாறும். இப்படி செஞ்சாலும் ஒரு 3-4 நாளில் செஞ்சிடலாம். இந்த அச்சு வைக்கிறதுலாம் நீங்களா பண்ணுறது? இது ஆள் வச்சு செய்யணும். அது ஆள் வச்சு செய்கிறீங்க. இதோட குவாலிட்டி நல்லா இருக்குமா இல்லை மிஷினில் நெய்கிற குவாலிட்டி? இது நல்லா இருக்கும். கைது நல்லா இருக்கும். இது தண்ணியில் வாஷ் பண்ணலாமா? தண்ணியில் போட முடியும். ட்ரை வாஷ் தான் பண்ணணும். இது நெய்கிறதுனால கரெக்டான லாபம் கிடைக்குதா? கிடைக்குது. 50 லாபம் இருக்குது. முட்டு தீர்மானம் வரும். பாரம்பரியமாக செய்கிறதுனால கண்டினியூஸாக செய்யணும்னு நினைக்கிறீங்க.
இப்போ உங்களுக்கு நெசவில் ஏதாவது ஃபால்ட்டானா என்ன பண்ணுவீங்க? அது ஆளை வச்சு தான் செஞ்சிடறோம். அவங்க செஞ்சு தருவாங்க. நன்றி வணக்கம். நீங்கள் எப்போ இருந்து இந்த நெசவு தொழில் செய்கிறீங்க? நான் ஒரு 35 வருஷமாக இந்த தொழிலை செய்கிறோம்மா. எங்கள் அப்பா காலத்துலேருந்து செஞ்சுட்ருக்கோம் நாங்கள். இந்த நெசவு தொழில் செய்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? இதில் நம்ம மாத வருமானம் தான். மற்றவங்க எப்படி தொழில் செய்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் இது ஒரு தொழிலாக நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், அவ்வளோதான். இந்த தொழில் செய்கிறதுல நீங்கள் இம்ப்ரூவ் அடைஞ்சிருக்கீங்களா? இந்த தொழில் மூலயமா தான் நாங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். அதன் மூலயமா நாங்கள் ஆதாயம் தரோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இருந்த அளவுக்கு இந்த தொழில் போயிட்டுருக்கா? நலிவடைஞ்சிருச்சுமா. இந்த ரீசன் வந்து அதாவது மிஷின் தேடி வந்துருச்சு, அதனால் இந்த தொழில் வந்து கைத்தறி வந்து நலிவடைஞ்சிருச்சு. இப்போ உங்கள் நெசவு செய்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? இந்த நெசவு ஒரு சேலை நெய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேர் வேணுமா. கண்டு சுற்றி தரதுக்கு வேணும், அல்லு பிடிக்கிறதுக்கு வேணும், ஆட்கள் வேணும், அந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள் வேணும். நெசவு தொழிலால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இந்த நெசவுலாம் கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வருமா. நம்ம எல்லாமே எல்லா பார்ட்ஸும் வேலை செஞ்சாகணும். கண்ணு, கை, கால் எல்லாமே வேலை செஞ்சாதான் இந்த நெசவு தொழில் செய்ய முடியும். இந்த தொழில் தவிர வேறு எதுவும் உங்களால் செய்ய முடியாது? வேறு தொழில் செய்யலாம், ஆனால் இது குடும்ப தொழில்னால நாங்கள் இது செஞ்சுட்ருக்கோம். இப்போ உங்களோட பசங்களுக்கும் அது செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நாங்கள் இந்த தொழில் செய்யணும்னு விரும்புறது இல்லைம்மா. அதனால் நாங்கள் குழந்தைகளை நாங்கள் படிக்க வச்சுட்டோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் தான் செய்யணும். வேறு தொழிலுக்கு போக எங்களுக்கும் இப்போ வயசாகிடுச்சு, அதனால் எங்களுக்கும் அந்த வேறு தொழிலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இந்த தொழில் செய்கிறோம். வேறு ஒன்று மனப்பூர்வமாக தான் நாங்கள் இந்த தொழில் செய்கிறோம். உங்கள் பேர் தினகரன். இது உங்களோட பாரம்பரிய தொழிலா? பாரம்பரிய தொழில். எவ்வளோ வருஷமாக இது செஞ்சிட்ருக்கீங்க? 45 வருஷமாக செஞ்சுட்டு இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இருக்கோம். தெரிஞ்சது சொல்கிறேன். இருந்ததோட இப்போ உங்களுக்கு தொழில் இருக்கா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த வருமானம் உங்களுக்கு போதுமா? 10,000 தான். 10,000 அதிகம் ஒர்க் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான ஒர்க். கஷ்டம் இல்லை, சந்தோஷமா சுமையான சுகங்கள். இப்போ இது மன விருப்பத்தோடு தான் செய்கிறீங்க. மன விருப்பத்தோட தான் செய்யணும். உங்களுக்கு அப்புறம் இருக்க ஜென்ரேஷன் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன், செய்ய மாட்டேங்கிறாங்களே. இப்போ இந்த துணி பெட்டரா இல்லை மிஷினரி துணி? அதாவது மிஷின் வந்து அவன் வந்து ரொம்ப கம்மியான கொள்முதல் போட்டு அதிகம் வைப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் குறைச்சலாக தான் போகும். கை வேலை பார்க்குறதுனால இது உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியும். மிஷினில் வேகமாக எல்லாம் செஞ்சுருவாங்க. நம்ம தொழிலுக்கு கஷ்டமாயிருக்கும். அதனால தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். நம்ம தொழில் அதிகமாச்சுன்னா நமக்கு லாபம் கிடைக்கும். அவங்க வேகமாக போட்டு நெய்கிறனால அவங்க வேகமாக போயிடும், நம்ம மெதுவாக போகும். இப்போ இது வந்து 3 நாள் நெஞ்சு, அவங்க 3 நாள் 5 6 நெஞ்சிருவாங்க. அது மிஷினால். இது வந்து பூரா கை வேலை, கையிலேயே பண்ணணும். இதில் வர குவாலிட்டி எல்லாம் வருமா? வராது, ஆனால் குவாலிட்டிக்காக தெரியும். ஆனால் இது வந்து பாரம்பரியமாக இருக்கும், பத்திரமா இருக்கும். பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கலாம். அது முடியாது. டிசைன்ஸ்லாம் எப்படி விழுது அப்படின்ட்டு? இல்லைன்னா அந்த ஜக்காட் இதில் இருந்து தான் அந்த அட்டையோட இதுதான் ஈக்கி மாதிரி அது எண்ணி போடுவோம். அந்த எண்ணி போடுறதுல கரெக்டாக போனால் அந்த இதுக்கு ஒவ்வொரு இது மிதித்தோம்னா இது மாதிரி டிசைனாக இருக்கும். அது வந்து உருவம் விழுந்துக்கிட்டே போகும். ஐயா ஒருவர் கண்டு நூல் சுத்த ஒருத்தவங்க, இன்னொரு ஆள் நூல் சுத்த, இதெல்லாம் பொழைச்சி தரேன். மொத்தம் 4 பேர் தேவை. இப்போ இந்த நெசவு போகணுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு 1,00,000 ரூபாய் புதுசாக பூரா ரெடி பண்ணணும்னா. இந்த நெசவு போடுறதுக்கு இது வந்து இப்போ 40,000 ரூபாய் இருக்குது. இப்போ ஒரு சாரி உங்களுக்கு எவ்வளோ போகுது? ஒரு சாரி வந்து எங்களுக்கு கூலி மட்டும் 1,200 ரூபாய் கிடைக்கும். 3 நாள் ஆகும். அவங்க எவ்வளோ இருப்பாங்கன்னு அது வந்து கை மாறி போகிறனால எப்படி இருக்குன்னு தெரியாது. எல்லா தொழில்களும் முக்கியமானதுதான். ஆனா காலங்கள் மாற மாற பாரம்பரியமான தொழில்கள் அழிஞ்சுக்கிட்டே வருது. அதை நம்ம அரசாங்கமும் நம்மளும் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். முடிஞ்ச அளவு பாரம்பரிய தொழில்கள் அழியாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம்.